இந்த வீடியோ மட்டும் முழுசா பாருங்களேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. வேலூரில் பெண் மருத்துவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலை அருகே காவலர்களால் கூட்டு பாலியல் கொடுமைக்குள்ளான இளம்பெண். கோவில் திருவிழாவில் பெண் போலீசுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த திமுக நிர்வாகி. திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல். 16 வயது சிறுமியை தொடர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய திமுக ஊராட்சி தலைவரின் மகன். கஞ்சா போதையில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி. விருதாச்சலத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கவுன்சிலர். விழுப்புரத்தில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி. கோயம்பேட்டில் சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகிகள். மதுரையில் 11ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த திமுக கிளை செயலாளர். நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீனில் வேலை பார்த்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்த திமுக பிரமுகர். திமுக நிர்வாகி தெய்வச் செயலால் மாணவிக்கு பாலியல் வன்முறை. விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர். 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்ச திமுக நிர்வாகி. கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்று 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை. கஞ்சா போதை இளைஞர்களால் பாலியல் தாக்குதலுக்குள்ளான 66 வயது மூதாட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் 2080. கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான போக்சோ வழக்குகள் 39,999. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்துச்சுல்ல, இது எல்லாமே இந்த 5 வருஷம் டிஎம்கே பீரியடில் ரூல் பண்ணப்போ நடந்த தப்பு, நடந்த ஹராஸ்மெண்ட், நடந்த ரேப் இஷ்யூ. இது எல்லாமே எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பேசுகிறாங்களே, அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வெளியே வந்து பேசுகிறாங்கல்ல, டிவிக்கு எப்படி இவ்வளோ தப்பு நடந்துருச்சு, உங்கள் அண்ணன் என்ன இப்படி சொன்னார், உங்கள் அண்ணன் இப்படி சொன்னார் சொல்லி கெட்ட வார்த்தையில் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்களா. அவங்க கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, 5 வருஷமா நீங்கள் எங்கே போனீங்க, என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா இவ்வளோ தப்பு நினச்சப்ப தெரியலையா? அப்போ உங்கள் கண்ணுக்கு இதெல்லாம் தெரியலையா? அது எப்படி நீங்கள் தோற்று போயிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் தப்பாக தெரியுமா? என்ன கருமம் இதெல்லாம்? என்ன கருமம்? நாங்கள் 5 வருஷமாவும் சரி, இப்போ நடக்கிற தப்பும் சரி, நாங்கள் இப்போல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, எல்லாருமே சேர்ந்து அப்போஸ் பண்ணாதான் இங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி, எல்லாருமே சேர்ந்து அப்போஸ் பண்ணாதான் இந்த கெட்ட நாய்கள்லாம் அழிவானுங்கன்னு சொல்லி. உங்களையும் மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி பாலிடிக்ஸ்க்காகவோ ஓட்டு வாங்குறதுக்கோ இல்லை எந்த ஒரு கருமத்துக்குமே கிடையாது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்லாம்? டிஎம்கேன்னு ஒரு கட்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க. இங்கே மனுஷங்க அதாவது ஒரு பிரித்து பார்க்க கூட தெரியாதா? கமெண்ட் செக்ஷனில் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுறது, எல்லா கமெண்ட் செக்ஷன்லையும் போய் கேவலமாக பேசுறது. டிவிக்கு சப்போர்ட் பண்ணியாச்சா இப்படி தான் தப்பு நடக்கும், டிவிக்கு இது பண்ணியாச்சா அப்படி தான் நடக்கும். அறிவில்லை, மூளை இல்லை இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லையா? சத்தியமாக ஒன்றுமே இல்லையா? இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு மூடிட்டு இருங்க. ஏன்னா 5 வருஷமாக நீங்கள் திறக்கவே இல்லை, ஒன்றுமே திறக்கல. அவ்வளோ தப்பு நடந்தப்போ ஒருத்தன் கூட வந்து பேசவே இல்லை. ஈவன் அந்த உதயநிதி ஸ்டாலின் சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல, அவரும் ஒன்றுமே திறக்கல, ஒன்றுமே பேசவே இல்லை. அவ்வளோ தப்பு நடந்தப்போ கூட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்கள்.